ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இது மாதிரி வேஸ்ட்டு பர்ஃப்யூம் பாக்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்லையா, நம்ம சும்மா தான் வச்சுருப்போம், தூக்கி தான் போடுவோம். அதை வச்சுட்டு ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டாக சென்டரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இது மொத்தம் 4 சைடு இருக்கும். அதில் வந்துட்டு 3 சைடு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு 1 சைடு மட்டும் விட்டுட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அதாவது நம்ம 1 சைடு மட்டும் விட்டுட்டு இது மாதிரி ஓகேவா கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ணாத சைடில் இது மாதிரி வந்துட்டு டபுள் சைட் டேப் போட்டுட்டு இது மாதிரி நான் வளைச்சி வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி தான். இப்போ வந்துட்டு கீழே 1 சைடு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் அது மாதிரி கட் பண்ணிவிட்டேன். நம்ம வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு தேவையில்லை. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வந்துட்டு இப்போ கட் பண்ணிவிட்டேன். நான் கட் பண்ணதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த பீஸ்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அதை நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு. நம்ம கரெக்டாக சமமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி கட் பண்ண தேவையில்லை. நான் கொஞ்சம் இறக்கி இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன், அதனால் அது மாதிரி ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அது ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணாலும் ஓகே. இது மாதிரி நான் வந்துட்டு இது மாதிரி பேப்பர்லேயே ஃபுல்லாக வந்துட்டு அதை ஒட்டிக்க போகிறோம். அதுக்காக இது மாதிரி வந்துட்டு நான் சைஸ் வச்சு பார்த்துக்கிறேன். வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸ் சைஸுக்கு நான் வந்துட்டு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அகலம் வந்துட்டு இப்போ இந்த சைஸில் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லென்த்து இது மாதிரி பார்த்துட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இது மாதிரி கம் அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்சைடு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு லென்த்தாக இருக்க சைடு. இதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ரோல் பண்ணி ஒட்டிடலாம். கம் வந்துட்டு லைட்டாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டு கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸஸை மடக்கி ஒட்டிக்கலாம். மேலே இருக்கிறதையும் வந்துட்டு இந்த சென்டராக இருக்க பீஸு சென்டராக இல்லை, இந்த ஓரத்தில் இருக்கிறத மட்டும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு உள் சைடு மடக்கி இது மாதிரி உள்ளே இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி உள் பக்கமாக வந்துட்டு நம்ம ஒட்டி விட்டுறலாம். இப்போ நான் வந்துட்டு ஒட்டிட்டேன். நமக்கு இது மாதிரி தான் லாஸ்ட்டில் பேக் சைடும் வந்துட்டு சின்னதாக பேப்பர் கட் பண்ணி அங்கே தெரியுது இல்லையா, அதனால அதையும் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஒட்டிட்டேன். இது மாதிரி ரெடி ஆகிடுச்சு நீட்டாக. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஸ்டிக்கர் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சும்மா டிசைன் ஏதாவது நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு அங்கங்கே சும்மா வந்துட்டு இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டா பார்க்கறதுக்கு ஒரு டெக்கரேட் மாதிரி பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி யூனிகார்ன் ஸ்டிக்கர் தான் என்கிட்ட இருந்தது, அதனால நான் அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக பண்ணிட்டேன். பேக் சைட்லேயும் லாஸ்ட்டாக வந்துட்டு அப்படியே உள்ள நினச்சேன், இருந்தாலும் சரி நம்ம அங்கேயும் வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்டிக்கர் வந்துட்டு பெரிய ஸ்டிக்கர் மேலே, அப்புறம் குட்டி ஸ்டிக்கராக வந்துட்டு ஒரு 2 ஸ்டிக்கர் வந்துட்டு இது மாதிரி சைடில் நான் குட்டி குட்டியாக வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும். இன்னும் இல்லை, இது ஒரு பென்சில் ஸ்டாண்டு தான், நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சனில் ஸ்பூன் இது மாதிரி கூட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இது மாதிரி பென்சில் அது மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்கனைசர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணது. ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு பர்ஃப்யூம் பாக்ஸில் தான் வந்துட்டு மேக் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம வந்துட்டு கோல்கேட் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இது மாதிரி லென்த்தாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம இது மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஏதாவது டிசைன் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு க்யூட்டாக ரெடி பண்ணிட்டோம். கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரஷ் இது மாதிரிலாம் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பென்சிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இதில் என்ன வைக்கணுமோ அது மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் வந்துட்டு பென்சில்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.